வைத்தீஸ்வரம் கோயில்ல தொல்பொருள் திணைக்களம் வந்து கோயில் வளாகத்துக்குள்ளுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் இரவு நேரத்துல ஏன்னா பகல்ல செய்யற இரவு நேரத்துல கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் இது தொல்பொருளுக்குரிய இடம் என்று சொல்லி அங்க ஒரு கல்லு கூட வைக்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்க. இப்ப அந்த அது 100 வருடங்களுக்கு மேற்பட்டது தொல்பொருள் என்றது அந்த இதுல இருக்குது, தொல்பொருள் சட்டத்திலே இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொல்பொருள் தான். ஆனால் கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அப்படி கோயில் கட்டுமானங்கள் நடக்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டது மாத்திரம் இல்ல, அதுல எழுதப்பட்ட வாசகங்களும் வரலாறு மாத்திர வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல கவம் புத்தக தலையெடுத்ததும் கொண்ட குழம்புல வச்சிருக்கோம் போட்டிருக்கோம். அங்க கண்டெடுக்கப்பட்ட மகாலிங்கம் தொடர்பாக நந்தி தொடர்பாக அந்த வரலாறு எல்லாம் மறைக்கப்படும். அது தொல்பொருளுக்குரியதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது தொல்பொருளுக்குரியதான். ஆனால் மாவட்ட அரசாங்கத்துக்கு அதிபருக்கும் தெரியுமோ தெரியல. கோயில் நிர்வாகத்துக்கும் தெரியாமல் இரவு வேளையில அவையிலும் தெரியாது. போர்டு இருக்கு சார். சிஜி வந்த டைம் நாங்க அந்த விசிட் பண்ண டைம்ல போர்டு இருக்கு. எப்ப போர்டு பார்த்து தானே தெரியுமா? அதுக்கு முதல் சிஜி வரை முதல் போட்டோன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ 1 வீக்குக்கு முதல் சார் அதுக்கு முதல் நாங்கள் ஆர்கியோலஜிக்கல் கமிஷன் டைரக்டர் ஜெனரல் வந்த டைம்ல வந்து நாங்க விசிட் பண்ண ஒரு போட் இப்ப மேலதிகமா கொண்டு போட்டுருக்கேன் வெண்ணம் போட்ஸ். நீங்க ஒரு விசாரிங்க. ஒன்று தெரியும் சார். நாங்க விசிட் இல்ல அதுல இப்ப 4-5 போட் போட்டுருக்குது. இந்த முதல் அகழ்வாராய்ச்சி நடந்த இடத்துல போட்டிருக்கு, அது பழைய அகழ்வாராய்ச்சி நடந்த இடம். அதுதான் சார் முதல் போட். ஓகே ஓ ஸ்டூடெண்ட்